அத்தியாயம் 7. கல்யாண வீடு அப்படியே கூட்டமாக நிறைந்திருந்தது. பால்ராஜ் பரபரவென்று அங்கேயும் இங்கேயும் சுத்தி எல்லோரையுமே கவனித்துக் கொண்டிருந்தார். பவானியும் ஜீவிதாவும் மாப்பிள்ளைக்கு தங்கைகள் என்பதால் மணமக்களுக்கு பின்னாடி தாலி கட்டும்போது நாத்தனார் முடிச்சு போட நின்றிருந்தனர். வெங்கடேஷும் தியாகராஜனும் மகளுக்கு பார்த்த வரன் வீட்டினர் எப்போது வருவார்கள் என்று காத்திருந்தனர். எல்லோருமே சந்தோஷமாக சுத்தி கொண்டிருந்தார்கள். அங்கு ஜீவிதாவும் கூட சந்தோஷமாகத்தான் இருந்தாள் என்றாலும் ஒருவிதமான பதற்றம் தன் உள்ளுக்குள் இருப்பதை உணர்ந்தாள். அது ஏனென்று தெரியாமல் குழப்பத்திலேயே இருந்தாள். கருப்பசாமி ரோஜா குடும்பத்தோடு சென்னையிலிருந்து கிளம்பி ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். கருப்பசாமி குணசேகரனுக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அப்போது, நானும் பட்டுமா குடும்பத்தோட ஊருக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு பால்ராஜ் மாமனுக்கு கல்யாணம்ல, நீயும் மீனாவும் போயிட்டு வாங்க. கருணாகரன் வந்தா அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. அப்புறம்தான் கருப்பசாமி இல்லைன்னா அவர் குடும்பத்தை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. நம்மளை எந்த இடத்துலையும் எவனும் கை நீட்டி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது என்று பேசி கொண்டிருந்தார். குணசேகரன் பேசும்போது அவனுடைய பக்கத்திலிருந்த கருணாகரனும் கூட அதை கேட்டுக்கொண்டிருந்தான். எப்பா, இந்த கருப்பசாமி இருக்காரே, நம்மளை அவரை மாதிரியே ஆக்கணும்னு நினைக்கிறாரு, என்னத்த சொல்ல என்று குணசேகரனை முறைத்து பார்த்தான். அவனோ கருணாகரனை பார்த்து சிரித்தவாறே தன்னுடைய அப்பாவிடம் பேசி முடித்துவிட்டு அவனிடம் திரும்பினான். ஏம்ல, என்னை பார்த்து எதுக்கு முறைக்குத? அப்பா அந்த கல்யாணத்துக்கு போக சொன்னாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும். கிளம்பு கிளம்பு, குடும்பமா எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். உன் காரணமெல்லாம் சரியாத்தான் இருக்கும். ஆனா இவங்க மூஞ்சியெல்லாம் பார்க்கணுமேனு தான் யோசனையோட இருக்கேன். சரி, நான் கிளம்பி வாரேன், கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம் என்றவன் எழுந்து குளிப்பதற்கு போனான். தன்னுடைய பீரோவிலிருந்து துணியெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுதுதான் ஜீவிதாவுடைய வளையல் இருப்பதையே பார்த்தான். உடனே அதை எடுத்து பார்த்தவன், இன்னைக்கு கல்யாணத்துல அவளை பார்த்தோனே இந்த வளையல் அவ கையில கொடுத்துட்டு வந்துடணும், எவளோட பொருளும் நமக்கு தேவையில்லை என்று அதையுமே பத்திரமாக வைத்து விட்டான். உண்மையை சொல்லு கருணாகரா, நீ வளையலைத்தான் கொடுக்க போறியோ? அப்ப எதுக்கு நேற்று கொடுக்காம முத்தத்தை கொடுத்துட்டு வந்த? அது ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாளாமா, அதான் கொடுத்தேன். அவனின் வியாக்கியானத்தை கேட்டு அவன் மனசே அவனை காரி துப்பியது. அவன் கல்யாணத்திற்கு கிளம்பும் போதே அதை எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அதை அடிக்கடி தொட்டும் வேறு பார்த்து கொண்டான். குணசேகரன் தன்னுடைய காரில் மனைவி குழந்தைகள் என்று கிளம்பிவிட்டான். கருணாகரன் மைனரு என்று தன்னுடைய ஜீப்பில் வந்துவிட்டான். எப்போதும் அவனுக்கு புல்லட் தான் வசதியாக இருக்கும் என்று எடுப்பான். இன்றைக்கோ ஜீவிதா குடும்பம் அங்கிருக்கும் என்பதால் தன்னுடைய கெத்தை காண்பிக்க வேண்டும் என்று ஜீப்பிலேயே போனான். டே கருணாகரா, உனக்கு இருக்கிற அதிப்புக்கு நீ ஜீவிதா கையால் அடி வாங்க போறது உறுதிடோய். சரியாக குணசேகரனும் கருணாகரனும் கல்யாண வீட்டில் போய் இறங்கியதுமே பால்ராஜ் ஓடி வந்தவர், வாங்க வாங்க மருமக பிள்ளைங்களா வாங்க என்று வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு போய் முன்னாடி வரிசையில் உட்கார வைத்தார். அவர்கள் 2 பேரையுமே பார்த்ததுமே தியாகராஜனும் வெங்கடேஷும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அதை பார்த்து கருணாகரனுக்கு சிரிப்புதான் வந்தது. அதே சிரிப்போடு மாப்பிள்ளை பெண்ணை பார்க்க மேடைக்கு திரும்பிவிட்டான். அங்கேதான் ஜீவிதா பவானியோடு நின்றிருக்க அவளை பார்த்ததுமே கண்ணிரண்டும் அப்படியே ஸ்விட்ச் போட்டது போன்று பிரகாசமாகி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, என்ன இன்னைக்கு புடவையை கட்டி பூ வச்சு இவ்வளோ அழகா இருக்கா, நம்ம கண்ணையே நம்மளால திருப்ப முடியலையே என்று அவளை பார்த்து கொண்டு அப்படியே அங்கும் இங்கும் அசையாமலேயே இருந்தான். அதை பார்த்த வெங்கடேஷோ, அப்பா அங்க பாருங்கப்பா, அந்த கருப்பசாமி மகன் நம்ம தங்கச்சியைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை என்ன செய்யலாம் என்று கோபப்பட்டான். அதை பார்த்த தியாகராஜனோ, அமைதியாருடா, இனிதான் அவளை பார்க்கறதுக்கு சமந்தி வீட்டில இருந்து வராங்க, அவங்க மாப்பிள்ளையையும் கூட்டிட்டு வந்துருவாங்க என்று சொல்லி முடியும் முன்பாகவே அவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். அதற்குள் மீனா குணசேகரனிடம் திரும்பி ரகசியமாக, மச்சான் அங்க பாருங்க, அந்த ஜீவிதா பொண்ணு நிக்கிறா பாருங்க, அவளைத்தான் உங்க தம்பி அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. நான் சொல்லும்போது நம்பல நீங்க, இப்ப பார்த்தாவது நம்புங்க என்றாள். உடனே குணசேகரனும் இப்போது அவளைத்தான் பார்த்தான். அவள் ஒருவித தடுமாற்றத்துடன் கருணாகரனை பார்ப்பதும் பின்பு திரும்புவதுமாக ஏதோ செய்து கொண்டு ஒரு மாதிரி பதற்றத்தோடே இருந்தாள். அதற்குள் தியாகராஜன் ஜீவிதாவிற்கு பார்த்திருந்த மாப்பிள்ளையையும் அவன் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வந்து கருணாகரனின் பக்கத்திலேயே உட்கார வைத்தார். அவர்கள் கருணாகரனை பார்த்ததுமே, கருணாகரா எப்படி இருக்க, அப்பா வந்திருக்காங்களா என்று அன்பாக விசாரிக்கவும் தியாகராஜனும் வெங்கடேஷும் என்னடா இது என்று முழித்தார்கள். குணசேகரனும் யாரென்று திரும்பி பார்த்தான். அடடே, குணசேகரனும் வந்திருக்க அப்படியா என்று விசாரிக்கவும் பால்ராஜ் ஓடி வந்தார். வாங்க வாங்க மச்சான், வாங்க மாப்ள, எப்ப வந்தீங்க என்று அவர்களை விசாரித்து உட்கார வைத்தனர். கருணாகரன் அவர்களை பார்த்து சிரித்தான். அவர்களுமே கருப்பசாமிக்கு சொந்தக்காரர்கள்தான். அதனால் அவர்கள் கேட்டதுமே கருணாகரனும் சிரித்து கொண்டே, அப்பா வரல சித்தப்பா, பட்டுமா வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவனுமே விசாரித்தான். எல்லோருமே சுற்றியுள்ள ஊர்க்காரர்கள் சொந்தக்காரர்கள் தான். அப்படி ஒரு சொந்தக்காரர்கள் தான் இவர்களுமே. பால்ராஜ் தான் இப்போது
சீனிசாமி மச்சான், இது யாருன்னு தெரியும்ல, நம்ம கருப்பசாமி மச்சான் குடும்பம்தான் என்று அறிமுகப்படுத்தினார். சீனிசாமியோ, தெரியும் மச்சான், கருப்பசாமி ஆனான்னு தெரியாம இருக்குமா என்ன? இப்பதான் தம்பிக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேனா. நீங்க போய் கல்யாண வேலையெல்லாம் பாருங்க, நாங்க இங்கன இருக்கோம். எப்படியும் பொண்ணை பார்த்து பேசிட்டு தானே போவோம், அதுக்கு பிறகு நம்மளும் கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும்ல என்று சந்தோஷமாகவே சொன்னார். ஆமா, பின்ன செய்யணும்ல, நாளும் குறைவாத்தான் இருக்கு. அந்த பின்னாடி நம்ம பவானிக்கு பக்கத்துல நிக்கிறாள, அவதான் என் தம்பி பொண்ணு ஜீவிதா என்று பேசி கொண்டிருக்கவும் அதை கவனித்த கருணாகரனோ யோசனையோடே அவர்களை பார்த்தான். உடனே பக்கத்தில் இருந்தவனை பார்த்தான். அவனை விடவும் சின்னவன்தான், ஆனால் நன்கு படித்தவன் போல் இருந்தான். அதனால் கருணாகரனோ மெதுவாக அவனிடம் இப்போது பேச்சை கொடுத்தான். தம்பி, என்ன படிச்சிருக்கீங்க? எம்இ படிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணுறேனே. ஓஹோ, எப்போ கல்யாணம்? இதோ 1 மாதத்தில் வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோனே. பொண்ணை ஃபோட்டோவில் பார்த்தே பிடிச்சி போச்சு. என்ன இருந்தாலும் நேரில் பார்க்கணும்ல, அதானே வந்திருக்கோம். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? ஆமாண்ணே, நல்லா அழகா இருக்கு, அதான் சம்மதத்தையே சொல்லிட்டேன். பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? அது வந்து அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் பொண்ணுக்கு நாங்கள் சரின்னு சொன்னாலே போதும்னு சொல்லிவிட்டாங்க. எப்படியும் என் ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்கல்ல. ஓ அப்படியா? இல்லை, பொண்ணு வேற நல்லா படிச்சிருக்கு, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குது. அப்புறம் எதுக்கு கிராமத்தில் மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை லவ் கிவ்னு ஏதாவது இருக்குமோ? எதுக்கும் விசாரிச்சுக்கப்பா என்றபடி சிரித்து கொண்டே அவனின் கல்யாண எண்ணத்தில் கருணாகரன் சூடான கொதிக்கும் பாலை ஊற்றிவிட்டான். என்னென்ன என்று அவன் அதிர்ச்சியில் கேட்டான். உடனே 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தான் அவளை பார்த்தாங்க என்று 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்ல போனான். அதற்குள் அந்த மாப்பிள்ளையோ, அதெல்லாம் தெரியும்னே, அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓ சொல்லிட்டாங்களா? நம்ம ஒரு பிட்டை போடலானா, அதுக்கும் முட்டு கொடுத்து வச்சிருக்கானுங்களே என்று கருணாகரன் யோசித்தவாறே ஜீவிதாவைத்தான் பார்த்தான். ஜீவிதாவோ அப்போது அவனை பார்க்காமல் பக்கத்தில் இருந்தவனைத்தான் பார்த்தாள். அவ்வளவுதான். கருணாகரன் மனதிற்குள்ளாகவே பொங்கிவிட்டான். உனக்கு என்ன பார்க்க பிடிக்கல, இந்த ஒட்டடக்குச்சியை பார்க்கறதுக்கு பிடிக்குதோ என்று காதில் புகை வரும் அளவுக்கு அவளை கோபமாகவே பார்த்தான். டேய், அதான் அவளை அன்னைக்கே கேவலமா பேசிட்டீல, அதோட உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. அப்புறம் அவள் யாரை பார்த்தா உனக்கு என்னடா? எவனை கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? போய் உன் பொழப்ப பாரு கருணாகரா. உனக்குன்னு எவளாவது பிறந்திருப்பான்னு யோசிச்சியே, நீ அவளை தேடிப்போ. அவளோ கருணாகரனை கண்டு கொள்ளவே இல்லை. அப்போதும் அந்த மாப்பிள்ளையையும் அவனுடைய குடும்பத்தையுமே பார்த்தவள் சிரித்து விட்டாள். என்னதே, இவனுங்களை பார்த்து இவ சிரிக்கிறா, அந்த அளவுக்கு ஆய்போச்சா என்று எழுந்தவனோ மணமேடைக்கு போவதற்கு நடந்தான். அவன் பின்னாடியே போன வெங்கடேசனோ அவனுக்கு முன்னாடி போய் நின்று வழியை மறைத்து கொண்டவன், என்ன என் தங்கச்சியை பார்க்க போறியோ? அவளையெல்லாம் நீ பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அவளுக்கு நாங்கள் கல்யாணம் பேசி முடிச்சிட்டோம். நீங்க 2 பேரும் காதலிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நேத்தே எனக்கு தெரியும். அவள் வெளியே நின்று உன்னை பார்க்கறதும் நீ அவளை சைட் அடிச்சுட்டே பைக்கில் போகிறதுமா இருந்தீங்களே, அப்பவே உங்கள் காதலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீ எவ்வளவுதான் தலைகீழாக நின்னாலும் என் தங்கச்சியை உனக்கெல்லாம் கட்டித்தர மாட்டோம். அதுவும் அந்த கருப்புசாமி வீட்டுக்கு பொண்ணெல்லாம் தரவே மாட்டோம். போய் எவ்வளவு இழிச்சவாயிருப்பா, அவ கிடைப்பா, கட்டிக்க நீ என்று யாருக்கும் கேட்காதவாறு அவனை எச்சரிக்கை செய்தான். அதை கேட்டதுமே கருணாகரன் தன்னுடைய புருவத்தை நெரித்து வெங்கடேசனை பார்த்தான். அதிலேயே வெங்கடேசுக்கு அடிவயிறெல்லாம் கலங்கிவிட்டது. ஐயோ, இந்த கூடத்தில் வச்சு நம்மளை அடிச்சிருவானோ என்று பயந்து போய் வழியை விட்டு நகன்றான். ஆனால் கருணாகரன் போகாமல் அப்படியே நின்றிருந்தவனோ அவனது கையை பிடித்து அப்படியே இழுத்து கொண்டு, உன் தங்கச்சியை நான் லவ் தாண்டா பண்ணுறேன். 3 வருஷமா நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம். முந்தா நாள் கூட என் கூட தான் தோப்பில் இருந்தா. அதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குதுடா. அதை வேணும்னா எடுத்து காமிக்கட்டுமா? அதை விட நேற்று கூட தனியாக தான் ராத்திரி நேரத்தில் என் கூட நின்று பேசி எங்கள் காதலை வளர்த்துக்கிட்டோம். அதுக்கு இப்போ என்னடா செய்யலாம் என்று நக்கலாகவே சிரித்து கொண்டே கேட்டான். டேய், உன் தங்கச்சியை பற்றி பேசிட்டேங்கிறதுக்காக 3 வருஷம் கழிச்சு பழிவாங்க பார்க்குறியா நீ? அதான் உன் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணத்தை முடிச்சு நல்லா தானடா இருக்காப்ப. நான் தாண்டா உங்களால் பொண்ணு கிடைக்காம சென்னையிலேயே ஒருத்தியை பார்த்து கட்டிக்கிட்டு சாவறேன். என்ன இப்படி பழி வாங்கின உங்கள் வீட்டுக்கு என் தங்கச்சியை அனுப்பவே மாட்டேன்டா. அதுக்கு அவளை நானே கொன்று போட்டுருவேன் என்று கோபத்தில் பேசினான். அதை செய்ய யாரு வேண்டான்னு சொன்னது? ஆனால் உன் தங்கச்சியை நான் தூக்க போகிறது உறுதிடா. என்னடா பண்ணுவ நீ? என்ன பண்ணுவேன் நான் கேட்குற? என் தங்கச்சிக்கு உன் கண்ணு முன்னாடியே நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி இங்கே வாழ வைப்பேன்டா. அதை பார்த்து நீ சாவணும். காதலிச்சுவ கிடைக்கலையேன்னு தாடியை வளர்த்துக்கிட்டு நீ சுத்தணும்டா. அதை நான் பார்க்கணும். முடிஞ்சா அதை செய்யண்டா. என்கிட்ட எதுக்கு இப்படி சவால் விட்டுக்கிட்டு இருக்க? போடா டேய் என்று கையை ஓங்கி அடிப்பது மாதிரி போனான் கருணாகரன். அதில் வெங்கடேஷ் பயந்து விட்டான் என்றால் தியாகராஜன் ஓடி வந்தார். ஆனால் கருணாகரனோ அப்படியே கையை பின்னாடி கொண்டு போய் தன்னுடைய சட்டை காலரை மேலாக தூக்கிவிட்டு கெத்தாகவே நடந்து போனான். குணசேகரனும் மீனாவும் தம்பிக்கு என்னாச்சோ அங்கே வரையும் எதற்கு போனான் அவன் என்று பதறிப்போய் பார்த்தனர். ஆனால் கருணாகரனோ திரும்பி அப்படியே அவர்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து விட்டான்.
மீனாவுக்கு மட்டும் லேசாக பொறி தட்டியது. ஆஹா, கொழுந்து அந்த பொண்ணை தூக்க பிளான் பண்ணிட்டாரோ என்று யோசனையோடே அவனையும் ஜீவிதாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 8. மீனா சொன்னதுமே குணசேகரன் உடனே தன் தம்பியை திரும்பி பார்த்தான். கருணாகரன் ஜீவிதாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அண்ணன் தன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்தவனோ, என்னண்ண, எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என்று ஒன்றுமே தெரியாதவன் போன்று கேட்டான். அப்பா சாயங்காலமா வந்துருவாரு, இங்க எதுவும் குழப்பம் பண்ணி வச்சிடாதலே, அப்பாவுக்கு தான் அப்புறம் சங்கடமா போயிரும் பாத்துக்க. என்னென்ன பேசுற? இது பால்ராஜ் மாமா வீட்டு கல்யாணம்னே, நம்ம மச்சானோட கல்யாணம். அதை நல்லபடியா நடக்க விடணும்ல. நான் போய் இதுலெல்லாம் பிரச்சனை பண்ணுவேனா என்ன? நீ இப்படி சொல்லும் போது தாண்டா எனக்கு பக்கு புக்குன்னு இருக்கு. அந்த பால்ராஜ் மாமா மாவனை மச்சான் இவ்வளோ உரிமையோட சொல்றீங்களே, இது சரி வராது. கல்யாணத்துக்கு வந்தாச்சு, இனி கிளம்புவோம் வா என்று தம்பியை வீட்டிற்கு கூட்டி கொண்டு போக திட்டம் போட்டு கூப்பிட்டான். ஆனால் அவனோ, நன்ன என்னென்ன நீ இன்னும் தாலியே கட்டல, அதுக்குள்ள கிளம்புனா பால்ராஜ் மாமா வருத்தப்படுவாருல, நாளை பின்ன அவர் முகத்துல முழிக்க வேண்டாமா? உட்காருண்ண, நீ அப்படியே தாலி கட்டையும் பார்த்துட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவா போகலாம். அப்படித்தானே மைனி? அதானே சரியா இருக்கும். என்ன கொழுந்தனாரே, ஏதோ திட்டம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோ? இதெல்லாம் சரி வராது. மாமா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க. வாங்க கிளம்புவோம். நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க. கோழி அடிச்சு விருந்தே வைக்கிறேன். என்ன மைனி, நீங்களும் அண்ணனை மாதிரியே யோசிக்கிறீங்க? புருஷனும் பொண்டாட்டியும் சொல்லி வச்சு யோசிக்கிறீங்களோ இல்லை பேசுறீங்களா? நானே செவனேன்னு கல்யாணத்தை பார்க்க உட்காந்துருக்கேன். டேய், உன்னை பார்த்தா நீ கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே தெரியலல்ல, ஏதோ கலவரம் பண்ணுறது மாதிரியே இருக்கு. நீ மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்குற மாதிரியே இல்லை, அதுக்கு பின்னாடி நிற்கிறவங்களை பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுது தம்பி. என்ன நீ உன் தம்பியை இப்படி ரொம்ப சந்தேகப்படுறியே? நான் போய் கலவரம்லாம் பண்ணுவேனா? நானே பாவம், யாராவது பொண்ணுங்கன்னு தரமாட்டாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற. ஆமா, அந்த பின்னாடி நிற்கிற பொண்ணுங்கெல்லாம் யாரு என்று ஒன்றுமே தெரியாதவன் போன்று கருணாகரன் தன் அண்ணனிடம் கேட்டான். அதை கேட்டதுமே, அடே அப்பா, நீ ரொம்ப நல்லவனால இப்படி மாப்பிள்ளைக்கு பின்னாடி நிற்கிற பிள்ளைகளை கூட தெரியாம இருக்கியே தம்பி என்று குணசேகரன் அவனை பார்த்து தலையை ஆட்டினான். அப்படியே திரும்பி மீனாவிடம் பேசினான். இப்போது, அடியை, நீ சொன்னது என்னமோ நடக்க போகுதுடி. உன் நாக்கு கருநாக்கு போல. நீ அன்னைக்கு சொன்ன, நான் தான் கவனம் இல்லாம இருந்துட்டேன் போல. அது எப்படி உன் கண்ணில் மட்டும் இதெல்லாம் சரியா வந்து படுது என்று முக்கியமான சந்தேகத்தை அப்பொழுதுதான் கேட்டான். மச்சான், நீங்க வேற, நானே இங்க என்ன நடக்க போகுதோன்னு பயத்துல உட்காந்துருக்கேன். உங்க தம்பி எதுக்கு இப்படி இருக்காருன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியில்லைன்னு தோணுது மச்சான். கொழுந்த இன்னைக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை தூக்கிட்டு தான் வரப்போறாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. அடி ஆத்தே, அப்ப என்ன பிரச்சனைய பண்ண போறாருன்னு வேற தெரியலையே. அத்தை மாமாவும் என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பண்றது? அவள் வேறு பயந்து கொண்டிருந்தாள். ஆனால் வெங்கடேசனோ கருணாகரன் பேசியவற்றை யோசித்து கொண்டிருந்தான். இப்போது தியாகராஜனிடம் போய் அவர் கையை பிடித்து கொண்டு, அப்பா, அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான்ப்பா. இன்னைக்கு நம்ம தங்கச்சியை தூக்கிடுவான்னு எனக்கு தோணுதுப்பா. 2 பேருமா பேசி வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. நம்ம தங்கச்சியை பூட்டி வச்சிருவோமா என்று கேட்டான். அதை கேட்டதுமே எரிச்சலான தியாகராஜனோ, என்ன வெங்கடேசே இப்படி உளறிக்கிட்டு இருக்க நீ? இத்தனை பேர் கூட்டத்திலையும், அதுவும் அவங்க ஊர்ல எல்லாரும் முன்னாடி எப்படி தூக்குவான் அவன்? எப்படி பிரச்சனையை பண்ணுவான் சொல்லு? சும்மா இல்ல, அவங்க அப்படி காதலிச்சாலும் கமுக்கமா நம்ம ஜீவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இங்கிருந்து சென்னைக்கு கிளம்புற வழியை பார்ப்போம். அவங்க கிட்ட பிரச்சனையை பண்ணி விஷயத்த பெருசாக்குனேன்னு வையேன், அப்புறம் ஜீவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலயும் பெரிய பிரச்சனையா போயிடும். காதும் வச்ச மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு விஷயத்த நம்ம பேசாம முடிச்சிடணும். அமைதியாருல என்று வெங்கடேஷை தான் சத்தம் போட்டார். அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த சீனிசாமியும் அவனுடைய குடும்பமும் குழப்பத்தோடு, என்ன நடக்குதுங்க என்றுதான் பார்த்தனர் அனைவரையுமே. கல்யாண வீடு என்பதால் வேறு எதையும் யோசிக்காமல் அடுத்து தாலி கட்டுவதை பார்ப்பதற்கு எல்லோருமே அங்கு பார்த்து திரும்பினார்கள். அதற்குள் ஐயர் தாலியை எடுத்து கொடுக்கவும் பால்ராஜ் மகன் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. பவானியும் ஜீவிதாவும் தான் நாத்தனார் முடிச்சை போடுவதற்கு பின்னாடி இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டனர். ஒரு வழியாக சந்தோஷமாக அந்த கல்யாணம் முடிந்ததுமே எல்லோருமாக சாப்பிட எழுந்து சென்றனர். உடனே கருணாகரனும் எழுந்து போவதை பார்த்த குணசேகரனோ அவனுடைய கையை பிடித்து கொண்டான். ஏய், எங்களை போற நீ இவ்வளோ வேகமா எழும்புற என்று கேட்டான். அதற்கு கருணாகரனோ, ஐயோ அண்ணன், காமால கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அது மாதிரியே என் மேல நீ சந்தேகப்பட்டு நான் என்ன செஞ்சாலும் சந்தேகமாவே பார்க்குற. பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்த சொல்லிட்டு மொய் பணத்தை கொடுக்க வேண்டாமா? மொய் கொடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிட வேண்டாமா? இங்கேவா இருக்க முடியும்? எழும்புங்க என்று அவன் கையை பிடித்து எழுப்பிவிட்டான். நம்ம தம்பியா இது? இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரணுமான்னு எவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் சாப்பிடணும்னு எப்படிலாம் பேசுறான்? என்னாச்சு இவனுக்கு என்று குணசேகரன் யோசித்தவனுக்கோ தலையே சுற்றிவிட்டது. ஆனாலும் இப்பொழுது எதுவும் பேச முடியாது என்பதால் அமைதியாகவே இருந்தான்.
இன்னைக்கு சாயங்காலமே அப்பா வந்துட்டாருனா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு என்று நினைத்தவாறு குடும்பமாக மேடையில் ஏறி பெண் மாப்பிள்ளையின் பக்கத்தில் போனார்கள். இவர்கள் மேடை ஏறி வருவதை பார்த்த ஜீவிதாவோ அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து கீழே இறங்கி வர நடந்தாள். அதை பார்த்த கருணாகரன் அவள் போகாதபடி அங்கே வைத்தே வழியை மறைத்து கொண்டு திரும்பி இந்த பக்கமாக மணமக்களை பார்ப்பது போன்று நின்று கொண்டான். அவளுக்கு அவனை தாண்டி போகவும் முடியாது. அவனிடமே தள்ளி நில்லுங்க என்று சொல்லக்கூட முடியாது. அவனுடைய முதுகை பார்த்து முறைத்து கொண்டே நின்றாளங்கு. இதையெல்லாம் பார்த்திருந்த வெங்கடேசோ வேகமாக மேலே ஓடி வந்தான். அதற்குள்ளாக குணசேகரன் மாப்பிள்ளை பொண்ணுக்கு வாழ்த்தை சொல்லிவிட்டு கொண்டு வந்த பணத்தையுமே அவனுடைய கையில் கொடுத்துவிட்டு போட்டோக்காக நின்றார்கள். அந்த நேரத்தில் சரியாக தன் பின்னாடி நின்றிருந்த ஜீவிதாவின் கையை பிடித்திழுத்த கருணாகரனோ அவளை தன் பக்கத்தில் நிற்க வைத்து கொண்டான். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதுவும் ஜீவிதா சுத்தமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இழுத்ததுமே அப்படியே அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே போட்டோகிராஃபர் எல்லோரையுமாக சேர்த்து போட்டோவை எடுத்து விட்டார். ஜீவிதாவை பார்க்க வந்திருந்த மாப்பிள்ளையும் அவனுடைய குடும்பமும் கூட இங்கென்ன வித்தியாசமா நடக்குது என்று சந்தேகத்தோடு பார்த்தார்கள். இப்போதுதான் பிரபாகரன், அதாவது ஜீவிதாவிற்கே பார்த்திருந்த மாப்பிள்ளை பையன் கருணாகரன் பேசியவற்றை தன்னுடைய மைண்டிற்குள் ஓட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்தான். ஓஹோ, இதான் மேட்ரா, கருணாகரன் நாசுக்கா இதை நம்மகிட்ட சொன்னாரோ என்று புரிந்து கொண்டான். ஐயோ, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பொண்ணு பார்க்க வந்தது ஒரு குத்தமா போச்சு என்று அப்படியே தன்னுடைய கையை மடக்கி கோபத்தை அடக்கி கொண்டான். அங்கு மணமக்களோடு சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்ட குணசேகரன் தன்னுடைய மனைவியை பிள்ளையை கூட்டிக் கொண்டு திரும்பும்போது கருணாகரன் பக்கத்தில் ஜீவிதா இருப்பதை பார்த்தான். தம்பி, இதெப்ப நடந்துச்சு? ஜீவிதா எப்படி இவன் பக்கத்துல வந்து நின்னா? அதுவும் போட்டோ எடுக்கும்போது கரெக்டா வந்து நின்று இருக்கானா? இந்த கல்யாண கூட்டத்துல எத்தனை பேர் இதை பார்த்துருப்பாங்கன்னு வேற தெரியலையே என்று கருணாகரனையும் ஜீவிதாவையும் மாற்றி மாற்றி பார்த்தான். அதை பார்த்த ஜீவிதா கோபத்தில் கருணாகரனை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து விலகி பெண் மாப்பிள்ளையின் பக்கத்தில் போய் நின்று கொண்டாள். உடனே குணசேகரன் கருணாகரனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு கீழே வந்தான். ஐயோ, இதுக்கு மேல இவன் இங்கிருந்தானா கண்டிப்பா பிரச்சனை பெருசாகி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துருவான். இது சரி வராது. கல்யாண சாப்பாடு வேண்டாம், ஒன்னும் வேண்டாம்பா, தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு போனா சரி என்று வேகமாக கீழே இறங்கினான். அப்போது தியாகராஜனும் வெங்கடேசனும் அவர்கள் முன்பாக வந்து, என்ன என் பிள்ளைய 4 பேர் முன்னாடி வச்சு கேவலப்படுத்தணும்னு நினைச்சு இப்படிலாம் பண்றியா? அவளுக்கு நான் கல்யாணத்தை பேசி வச்சிருக்கேன். 1 மாசத்துல கல்யாணத்தை வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நீ இப்படிலாம் செஞ்சீன்னா அவளோட வாழ்க்கையே பாதிக்கும். இதோட இந்த விளையாட்டை நிறுத்திரு கருணாகரா. கருப்பசாமி மகன்னு பார்க்க மாட்டேன். பிரச்சனைனா நானும் ஆட்களை இறக்கிடுவேன். எவனையும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன் என்று தியாகராஜன் கோபத்தில் சத்தம் போட்டார். இவர்கள் கூடி கூடி பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த பிரபாகரன், சீனிசாமி 2 பேரும், சரிதான், இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை மேட்டர் ஓடிட்டு இருக்கும் போல, அதை மறைச்ச அந்த பொண்ணை நம்ம மகன் தலையில கட்ட பார்க்கறாங்களே என்று நினைத்தவரோ தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வெளியே போவதற்கு நடந்தார். அதை பார்த்துவிட்ட பால்ராஜோ உடனே ஓடி வந்து, என்ன மச்சான் இது, சொல்லிக்காம கொள்ளாம கிளம்புறீங்களே? இப்பதானே தாலியை கட்டி முடிச்சிருக்கு. உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா நடக்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு மெதுவா போகலாம்ல. எதுக்காக இவ்வளோ அவசரம்? வந்தோம் போனோன்னு கிளம்புறீங்களே. எங்க வீட்டு வருங்கால சம்மந்தி நீங்க, உங்களை நாங்க நல்லா கவனிக்கணும்ல என்று நடந்தவற்றை புரியாமல் பேசினார். அவ்வளவுதான், பிரபாகரன் பொங்கியே விட்டான். யோ, என்னையா, என்ன பொண்ணு பேத்து வச்சிருக்கீங்க? என்னைய மாப்பிள்ளைன்னு உங்க பொண்ணுக்காக பார்த்து முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனா அவளோ அந்த கருப்பசாமி பெரியப்பா மகனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒட்டி உரசி போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கருணாகரன் அண்ணன் என்னவோ அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே காதல் கீதல் இருக்குமான்னு சந்தேகமா சொல்றாரு. இப்ப போட்டோ வேற எடுக்கும்போது 2 பேரும் ஒண்ணு மண்ணா நின்று அப்படியே ஒட்டிக்கிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. ஏற்கனவே கருணாகரன் ஜீவிதாவும் கல்யாணத்தை பேசின நாட்கள் தானே நீங்கள்லாம். அது நடக்காம போனதுமே எனக்கு கட்டித்தர சம்மதிச்சிட்டீங்க. நானும் இதெல்லாம் சகஜம்னு நினைச்சிட்டேன். ஆனா அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொண்ணை போய் எனக்கு கட்டி வைக்க பாக்குறீங்களா? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது என்று கோபமாகவே கத்திவிட்டான். தன் அப்பாவை பார்த்து, வாங்கப்பா நம்ம போவோம், இந்த பொண்ணு வேண்டாம், அவங்க குடும்பமும் நமக்கு வேண்டாம் என்று சொன்னான். இதை எதிர்பார்க்காத பால்ராஜ் தியாகராஜனை திரும்பி பார்த்தவரோ, என்ன நடந்துச்சுப்ப என்று கேட்டார். அவருக்குமே ஒன்றும் ஓடவில்லை, எதுவும் தெரியவில்லை. உடனே வெங்கடேசன் ஓடி வந்து நடந்தவற்றை சொல்லி முடித்ததுமே அந்த கோபத்தில் கருணாகரனை முறைத்து பார்த்தார். சரிதான், அலப்பறைய கூட்டிட்டான்ல கருணாகரன், நீ நடத்து கருணாகரா, நீ நடத்து. அத்தியாயம் 9. தியாகராஜன் வெங்கடேஷ் சொன்னவற்றை கேட்டதுமே ஆத்திரமேறி அப்படியே வேகமாக வந்தவர் கருணாகரனின் சட்டையை எட்டி பிடித்தவரோ, என்னடா செஞ்சு வச்சிருக்க நீ? இப்படி என் மகளுக்கு வந்த நல்லவரனை கெடுத்து விட்டுட்டியே. ஊர்ல உள்ளவனுங்க எல்லாரும் என் மகளை நீ தப்பா தானே பேசுவாங்க. உன்னால என் மக வாழ்க்கையே போச்சு. ஏற்கனவே 3 வருஷம் கல்யாணம் வேண்டான்னு இருந்தவ இப்பதான் கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னா.
அதுவும் எந்த மாப்பிளைய நீங்க பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாவ, அதுலயும் தீய வச்சிட்டிய நீ, உன்னையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா என்று சண்டை போட்டார் அவர். உடனே கருணாகரன் அவருடைய கையை வேகமாக பிடித்து அவரை தள்ளி விட்டு விட்டான். அதில் பின்னாடி சரிந்தவரை குணசேகரன் தான் பிடித்து தூக்கினான். தம்பி, நீ செய்யறது எதுவும் சரியில்லப்பா, நீ பேசாம வா, நம்ம வீட்டுக்கு போவோம் என்று கையை பிடித்து இழுத்தான். அதற்குள்ளாக பிரபாகரன் போட்ட சத்தத்தில் கல்யாண வீட்டிற்கு வந்த அத்தனை பேருமே திரும்பி பார்த்து அங்கு நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையைத்தான் வேடிக்கை பார்த்தனர். அங்கு மேளதாளமெல்லாம் உடனே நிப்பாட்டப்பட்டு விட்டது. பிரபாகரன் பேசியது எல்லோருக்குமே கேட்டும் விட்டது. ஆளாளுக்கு ஜீவிதாவையும் கருணாகரனையும் மாறி மாறி பார்த்து தங்களுக்குள்ளாகவே பேசிக் கொண்டனர். பால்ராஜ் அமைதியாக இப்போது வந்தவர், என்ன மருமகனை இதெல்லாம், உங்ககிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. கருப்புசாமி மச்சான் பிள்ளைங்கன்னா ஒரு தனி மரியாதை இருக்கும். இப்படி தம்பி பொண்ணு வாழ்க்கையவே கெடுக்கிற மாதிரி நடந்துக்கலாமா? இப்ப அந்த பையன் இப்படி பேசிவிட்டான்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுவும் இத்தனை சொந்தங்கள், ஊர்க்காரங்க, உறவுக்காரங்க முன்னாடி இப்படி ஒரு பொண்ணை பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களே நீங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? அப்படி என்ன என் தம்பி மேலேயும் அவன் பொண்ணு மேலேயும் உங்களுக்கு கோபம்? இன்னும் பழச மனசுல வச்சுட்டு தான் இப்படிலாம் செஞ்சீங்களா என்று வருத்தப்பட்டு பேசினார். அவர் இப்படி பேசியதை கேட்டு அண்ணன் தம்பி இருவருக்குமே கஷ்டமாக போயிற்று. அதனால் கருணாகரன் அவரிடம் ஏதோ பேசத் தொடங்கவும் வெங்கடேஷ் உள்ளே புகுந்து விட்டான். பெரியப்பா, இவனும் ஜீவிதாவும் காதலிக்கிறாங்க போல. நேத்தே 2 பேரும் ஓடி போய் கல்யாணமெல்லாம் பண்ணிக்கலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. நேத்து ராத்திரி இவன் நம்ம வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தானா, ஜீவிதா கிட்ட இவன் பேசிட்டு போனான். அதுதான் ஜீவிதாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சே, நீ எதுக்காகடா அவளை தொந்தரவு செய்யறேன்னு வந்தவுடனே நான் கேட்டேன். இதை கேட்டதுமே கருணாகரன் உடனே திரும்பி பால்ராஜிடம், இந்த லூசு பையன் என்ன உளறான்னு முதல்ல கேட்டு அதை முடிச்சு வைங்க, அதுக்கப்புறமா நான் பதில் சொல்றேன் என்றவன் அங்கிருந்த ஒரு சேரை எடுத்து அதில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு கெத்தாகவே அனைவரையும் பார்த்தான். இதெல்லாம் வேலைக்காகாது பெரியப்பா, இவன் ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கான். என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க. இவனுக்கு தான் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, அவளை கிணத்துல தள்ளி விட்டாலும் விடுவோமே தவிர இந்த பயலுக்கெல்லாம் என் தங்கச்சியை கட்டி கொடுக்கவே மாட்டேன் என்று வெங்கடேஷ் ரொம்பவே கோபத்தில் குதித்து கொண்டே இருந்தான். அப்படியே செஞ்சுக்க, அதான் உன் தங்கச்சியை போற வழியில எங்க தோப்புலயே இருக்கிற பெரிய கிணறு இருக்குல்ல, கிணறு, அதுலயே தள்ளி விட்டுட்டுப்ப என்று கருணாகரன் சொல்லிவிட்டு எழுந்து வெளியே போவதற்கு நடந்தான். ஜீவிதாவோ ஏதோ பேசுவதற்காக கருணாகரன் முன்பாக வந்து வழியை மறைத்தாள். கருணாகரன் அவளின் முகத்தை தீர்க்கமாகவே பார்த்தான். அதற்கு அவளும், ஏன் இப்படி செஞ்சீங்க என்ற ஒற்றை கேள்வியோடு அவனின் முகத்தையே ஏறிட்டு பார்த்தாள். ஆனால் அவனோ தன் கண்களாலேயே, இதுக்கான பதில் உனக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை என்று கையை கட்டிக்கொண்டு அவளை பார்த்தவாறு அப்படியே நின்றான். அதற்குள் தியாகராஜன் ஓடி வந்தவரோ அவளுடைய கையை பிடித்து கொண்டு, இங்க வந்து இவன் முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவன் கூட சேர்ந்து நீயும் ஓடி போகலான்னு பாத்தியா? அப்படியெல்லாம் அவன் கூட உன்னை நாங்க விட மாட்டோம். அவளுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள் போக முயன்றார். அதற்குள் அவளோ, என்னை விடுங்கப்பா, எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கூட வரேன் என்றவள் அவனிடம் பேசுவதற்காக திரும்பவுமே அவன் முன்பு வந்து நின்றாள். ஆனால் வெங்கடேஷோ அவளுடைய கைகளை பிடித்து இழுத்து கொண்டு போய்விட்டான். இதற்கு மேல் இங்கு நின்றால் கல்யாண வீடு ரணகலமாக மாறிவிடும் என்று குணசேகரன் தன்னுடைய தம்பியின் கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு போனான். அவளோ பின்னாடி திரும்பி திரும்பி கருணாகரனைத்தான் பார்த்து கொண்டே நடந்தாள். அவனுமே அவளைத்தான் பார்த்தான். ஆனால் அவளுடைய கண்களில் கோபத்தின் சாயல்தான் இருந்தது. ஏன் இவன் இப்படி எல்லார் முன்னாடியுமா நம்மளை கேவலப்படுத்துற மாதிரியே நடந்துக்கிறான்? ஒருவேளை உண்மையாவே என்ன பழி வாங்குறதுக்கு தான் இப்படிலாம் நினைக்கிறானா? எங்க அப்பாவும் அண்ணனும் பேசினதுக்கு என்ன எதுக்கு பழி வாங்கணும் என்று நினைத்தவளுக்கு கண்ணீர் தான் வந்தது. பால்ராஜிடம் திரும்பி, பெரியப்பா, நான் யாரையும் காதலிக்கல, இந்த அண்ணன் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். 3 வருஷமாச்சு அந்த ஆளை நான் பார்த்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் மறுபடியும் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் காதலிச்சா எதுக்கு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ண சம்மதிக்கணும் சொல்லுங்க? 2 பேரோட கோபத்துக்கும் பகைக்கும் நான் ஏன் கஷ்டப்படணும் என்று கேட்டாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த பிரபாகரனுக்கு அவள் பேசுவது புரிந்தது. உடனே தன்னுடைய அப்பாவிடம் திரும்பியவன், எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கருணாகரன் அண்ணனுக்கும் அவளுக்கும் காதல் இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டே எங்களுக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம், 1 வாரத்துல கல்யாணமும் பண்ணிக்கிறேன் என்று தைரியமாகவே முடிவெடுத்து விட்டான். இதை கேட்டதுமே தியாகராஜனும் வெங்கடேஷும் கொஞ்சம் அமைதியாகினர். உடனே பால்ராஜ் தான், சரிங்க மாப்பிள்ள, எங்களுக்கு இதுல முழு சம்மதம். நீங்க கல்யாணத்துல இருந்து சாப்பிட்டுட்டு ஊருக்கு போயிட்டு உங்க சொந்தங்களோட சாயங்காலமா வாங்க, நாங்க நிச்சயத்துக்கெல்லாம் ஏற்பாடும் பண்ணி வைக்கிறோம். எல்லா சொந்தங்களும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அதனால நிச்சயத்தை இன்னைக்கே வச்சு போடலாம் என்று ஒரு வழியாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி சமாதானமாகி எல்லாவற்றையும் சரி பண்ணியிருந்தார்கள். கொஞ்ச நேரமாக இருந்த சலசலப்பு முடிந்து கல்யாண விருந்து தொடங்கிவிட்டனர். ஆனால் ஜீவிதாவின் மனதில்தான் ஒருவிதமான தவிப்பு இருந்து கொண்டே இருந்தது.
நான் கருணாகரனை காதலிக்கிறேன்னு சந்தேகப்பட்டு கோபப்பட்ட மாப்பிள்ள இப்ப சமாதானமாகி பேசி கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொல்றானே, இவனும் அண்ணன் கேட்ட மாதிரியே வரதட்சணை அதிகமா கேட்பான்னு தோணுது. இவனை கட்டிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று யோசனையில் இருந்தவள் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகி விட்டாள். ஆனால் தன் மனதிற்குள் கருணாகரன் மீது ஏக கடுப்பில்தான் இருந்தாள். ஆனால் காதல் இன்னுமே அவன் மீது இருக்கத்தான் செய்தது. அது அவளுக்கும் கூட புரிந்தது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் அவனோடு வாழ்வது என்பது சரியாக வராது என்று அறிவோடு யோசித்து முடிவெடுத்து விட்டாள். இப்போதைக்கு கருணாகரன் மீதிருந்த கோபத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் கல்யாண வேலை விருந்துபச்சாரம் என்று அப்படியே தன்னுடைய மனதை திசை திருப்பியிருந்தாள். இங்கே குணசேகரனோ வீட்டிற்கு வந்ததுமே கருணாகரனை திரும்பி பார்த்தான். அவனோ ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தான். அதற்குள் அவனுக்கு கருப்பசாமி ஃபோன் பண்ணிவிட்டார். ஐயோ, அப்பா ஃபோன் பண்றாரே, இந்த நேரத்துக்குள்ள யாராவது தகவல் வேற சொல்லியிருப்பாங்களோ, இதுக்காகத்தான் ஃபோன் பண்ணுவாரோ என்று ஃபோனை எடுத்து காதில் வைத்து அப்பா என்று சொன்னது மட்டும்தான் மாத்திரம். கருப்பசாமி அங்கிருந்து ஃபோனிலேயே கத்து கத்தென்று கத்திவிட்டார். டேய், உங்க 2 பேரையுமா பால்ராஜ் வீட்டு கல்யாணத்துக்கு மரியாதையா போயிட்டு வாங்கன்னு தானடா சொன்னேன். ஆனா நீங்க அங்க போய் என் மரியாதையை மொத்தமா கெடுத்துட்டு வந்திருக்கீங்க. அங்க என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லு. அது வந்துப்பா என்று நடந்தவற்றை ஒருவாறு திக்கி திணறி சொல்ல முடியாமல் குணசேகரன் தவித்து போனான். உன் தம்பி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அந்த தியாகராஜனுக்கும் நம்மளுக்கு ஆகாதுன்னு ஒதுங்கித்தானே இருக்கோம். அந்த புள்ளைய போய் காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்த வரனையும் கூட தடுத்துட்டு வந்திருக்கான் உன் தம்பிக்காரன். அவன் மனசுல என்னதான் இருக்கு? அவன் அந்த பொண்ணை விரும்புறான் போல இருக்குப்பா. நீ எதுவும் பேசாதல. நான் வீட்டுக்கு வர வரைக்கும் 2 பேரும் எங்கேயும் போகக்கூடாது சொல்லிவிட்டேன். நான் வந்த பிறகு எதுனாலும் எங்கனாலும் போகணும். உன் தம்பிக்கிட்ட முதல்ல இதை சொல்லிவை. என் மரியாதையை கெடுக்கிறதுக்குனே அலையிறியலோ? அப்பா, அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. தம்பியும் எதுவும் பேசலப்பா. ஆனா அந்த தியாகராஜனும் அவர் மகனும் தான் என்னென்னமோ யோசிச்சு அவங்க பொண்ணு நம்ம தம்பியை காதலிக்குது அது இதுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதுலதான் அந்த மாப்பிள்ளை பையன் கோவிச்சுக்கிட்டான். இதுக்கும் தம்பிக்கும் எந்த சம்மதமுமே இல்லப்பா என்று தன்னுடைய தம்பிக்காகவே வக்காலத்து வாங்கினான். நீ எதுவும் பேசாத குணசேகரா. நீ உன் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஊருக்குள்ள இருந்து எல்லா தகவலும் வந்துருச்சு. நீ உன் தம்பி செஞ்ச தப்பெல்லாம் மூடி மறைக்காத சொல்லிட்டேன். நான் எப்படியும் சாயங்காலத்துக்குள்ள அங்க வந்து சேர்ந்துருவேன். நாங்க வந்ததுக்கு அப்புறமா எதுனாலும் பேசிக்கலாம். கொஞ்சம் உன் தம்பியை அமைதியா இருக்க சொல்லு. சரிப்பா சரிப்பா என்று அவர் சொல்ல சொல்ல இவன் தலையை மட்டும் மாட்டிக்கொண்டிருந்தான். ஒருவாறு அவரிடம் பேசி முடித்துவிட்டு போனை வைத்தான். அதை பார்த்து கொண்டிருந்த கருணாகரனுக்கு அப்பா எப்படியும் நம்மளையும் சேர்த்துதான் பேசியிருப்பாரு, அதனால எதுவும் பேசாம இருப்போம் என்று எழுந்து அவனுடைய ரூமிற்குள்ளாக போய்விட்டான். மீனாதான் பயந்து போய் குணசேகரன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். என்னாச்சுங்க? மாமா ரொம்ப சத்தம் போட்டாங்களோ? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தானே, மாமாவுக்கு அந்த தியாகராஜ குடும்பத்தை பிடிக்காதுன்னு. இப்ப கொழுந்த வேற இப்படி பண்ணி வச்சுட்டாங்களா? அதான் அடுத்து என்ன நடக்க போகுதோ தெரியல என்று அவளுமே பயந்து கொண்டாள். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவனுக்கு சமாதானம் பேசி அந்த புள்ளைக்கு இன்னைக்கு ராத்திரியே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்களாம். இப்பதான் நம்ம மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்று அவன் சொல்வதை கருணாகரன் ரூமிற்கு உள்ளாக இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஓஹோ, இவ்வளோ தூரம் நடந்தாலும் கூட அந்த மாப்பிள்ளைக்கு அவளை நிச்சயம் பண்ணி கொடுக்க போறாங்களாமா? சரிதான். அப்ப நம்ம யாரு என்னன்னு அவங்களுக்கு இன்னும் புரியல போல இருக்கு. நம்ம யாருன்னு அவனுங்களுக்கு காட்டிட வேண்டியதுதான் என்று தன்னுடைய நெஞ்சின் மீது கை வைத்து தட்டி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவளுடைய வலையில் வந்து தட்டுப்பட்டது. ஆமா, இதை மறந்துட்டேன் பாரு. இதை வச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாமோ? வாடி மாமன் மவளே, நேத்து நான் உன்கிட்ட நெருங்கும் போது உனக்கு தெரியலையோ என்ன வேண்டான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன்னை நான் அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுடி என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். நீ இப்படி யோசிக்கிறதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு கருணாகரா. ஆனா இன்னைக்கு சாயங்காலமே உங்க அப்பா கருப்பசாமி வந்து சாமி ஆடுவாரே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற கருணாகரா என்று அவனுடைய மூளையே எச்சரித்தது. தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. சிறுமல்லி பூவே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.